ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 23, 2025. பரமாத்மா அன்பில் மூழ்குவதுதான் முழுமையான ஞானமாகும். பகவானோடு ஈஸ்வரிய ஆனந்தத்தில் கழிப்பதற்காக இந்த குறுகிய காலகட்டம்தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த சமயத்திற்கு எத்தனை மகத்துவம் இருக்கிறதோ அதனை உணர்ந்து கொண்டு நாம் கழிக்கிறோமா? அல்லது நமது இந்த சமயம் குழப்பங்களில், வீணான சிந்தனைகளில், கவலைகளில், குழப்பங்களில், பதற்றத்தில் கழிந்து கொண்டிருக்கிறதா? அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறதென்றால் நாம் உண்மையான ஞானி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யோகத்தின் அனுபவம் இல்லை. மேலும் நமது சங்கம யுகம் வெறுமையாகவே கழிந்துவிடும். யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் இன்னுமே கவலைகளை கொடுத்துவிட்டு உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். யாருக்காக நீங்கள் நேரத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களோடு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. எனவே புத்திசாலித்தனம் என்னவென்றால், பகவானே அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறார். இப்போது அவரது அன்பில் மூழ்கிவிடுவோம். அதிர்ஷ்டத்தை சேர்த்து கொள்வோம். அவரோடு இனிமையிலும் இனிமையாக பேசுவோம். அவர் நமக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கின்றாரோ அவற்றை நினைவு செய்வோம். என்ன வரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றனவோ, என்ன சக்திகள் அவரிடமிருந்து கிடைக்க பெற்றிருக்கின்றனவோ அவற்றிற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். நாம் பிரபுவின் அன்பில் மூழ்கியிருப்போம். சிந்தித்து பார்ப்போம். பாபா, நீங்கள் எங்களுக்கு இத்தனை அருகாமையில் வந்து விடுவீர்கள் என்று நாங்கள் யோசிக்கவே இல்லை. உங்களை வெறும் தரிசிக்க வேண்டும் என்று நாங்கள் தாகத்தோடு காத்து கிடந்தோம். ஆனால் எப்போது நீங்கள் எங்களுக்கு அருகாமையில் வந்தீர்களோ நீங்கள் எங்களுடையவராகவே இருந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். மேலும் நீங்கள் எப்போதும் எங்களோடு இருக்கத் தொடங்கினீர்கள். ஆஹா, நீங்கள் எங்களுக்கு எத்தனை பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள். எங்களது அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் போக்கிவிட்டீர்கள். நாங்கள் உங்கள் மீது பலியாகிறோம் பாபா. நீங்கள் எங்களுக்கு தெய்வீக புத்திக்கான வரத்தினை வழங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களது 3வது கண்ணை திறந்து வைத்து விட்டீர்கள். நாங்கள் இருளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். நீங்கள் ஞானத்தின் பிரகாசத்தை கொண்டு வந்தீர்கள். எங்களுக்காக சொர்க்கத்தின் பரிசையும் கொண்டு வந்தீர்கள். எங்களுக்கோ உங்களிடம் என்ன வேண்டுவது என்றே தெரியாமல் இருந்தது. சின்ன சின்ன பொருட்களை வேண்டி வந்தோம். ஆனால் இப்போதோ நீங்கள் சுயம் எங்களுடையவராக ஆகிவிட்டீர்கள். மேலும் 2500 வருடங்களுக்காக சுயம் சொர்க்க லோகத்தை எங்களிடம் ஒப்படைக்கிறீர்கள். ஆஹா பாபா, ஆஹா. எனவே பாபா நமக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறாரோ அவற்றை நினைவு செய்வோமானால் அவரை விட இனிமையானவராக வேறு யாரும் தோன்ற முடியாது. இன்று முழு நாளும் அவரது அன்பிலேயே மூழ்கியிருப்பதற்கான அழகான அனுபவத்தை செய்வோம். அவர் ஜோதி சொரூபமாக இருந்தாலும் அனைவரிலும் அழகானவர், மிகுந்த பிரியமானவர். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வைரம் தன்னை சுற்றி 7 வண்ண கிரணங்களை பரப்புகிறது, ஜொலிக்கிறது. பார்ப்பதற்கு எத்தனை அழகாக இருக்கிறது. யார் ஞான சூரியனோ அவர் உண்மையில் எத்தனை அழகானவர், மிகுந்த கவர்ச்சிகரமானவர், மிகவும் பிரியமானவர். மேலும் எப்போது அவர் சாக்காரத்தில் பிரம்மா பாபாவின் உடலில் வருகிறாரோ அவரது கண்களிலிருந்து அன்பே அன்புதான் பொழிகிறது. யார் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அனைவருக்கும் சமமாக பாபா அன்புதான் வழங்குகிறார். ஏனென்றால் அவர் நமது தாயும் தந்தையும் ஆவார். எனவே அவரது அன்பில் மூழ்கியிருந்து இவ்வுலகையே மறந்து போவோம். ஆனால் கவனத்தில் கொள்வோம், நமது அன்பானது அங்குமிங்கும் ஈடுபட்டிருக்கும் என்றால் பரமாத்மா அன்பில் நம்மால் மூழ்க முடியாது. அது பொருட்களின் மீதான அன்பாகட்டும், வசதிகளின் மீதான அன்பாகட்டும், பெயர் புகழ் மீதான அன்பாகட்டும், அல்லது மனிதர்கள் மீதான அன்பாகட்டும், நமது அன்பு வேறு எங்காவது பகிர்ந்தளிக்கப்படும் என்றால் ஒருவரது அன்பில் நம்மால் மூழ்க முடியாது. எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். பரந்தாமத்திலோ அல்லது சூக்ஷ்ம உலகத்திலோ பாபாவை பார்த்து, பாபா, உங்களை போன்று பிரியமானவர் வேறு யாரும் இல்லை என்று பார்வையில் பார்ப்போம். மேலும் அவரும் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவரை பார்த்து கொண்டே இருப்போம். இன்று இந்த அனுபவத்தை மேற்கொள்வோம்.
ஓம் சாந்தி.